மழையால் போக்குவரத்து பாதிப்பு, பள்ளிகளுக்கு விடுமுறை. திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோயில் ஆழி தேரோட்ட திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு, காவல்துறை குவிப்பு. திருப்போரூர் அருகில் உள்ள தண்டலத்தில் பொதுமக்கள் நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் 2 காவலர்கள் காயம், 15 பேர் கைது. அகமதாபாத்தில் நச்சுச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்வு, 6 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடக்கம். மதுரை அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளுடன் சாலை மறியல். அரசு ஒதுக்கீட்டுக்கு இடம் வழங்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 ஈநுழைகள் அமைக்க முடிவு. பன்னாட்டு மட்டைப்பந்து வாரியத்தின் தரவரிசை பட்டியலில் பாகிஸ்தான் வீரர் முகமது யூசுப் மீண்டும் முதலிடம். தாய் வீட்டு சீதனம் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். வழங்கியவர்கள் தாய் வீட்டு சுவையான சீதனம் ஆச்சி மசாலா. மக்கள் வணக்கம். இது வேலைவாய்ப்பு தகவல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கடந்த பல வாரங்களாக பொறியியல் மாணவர்களுக்கு CAD என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், அதாவது கம்ப்யூட்டர் உதவியுடனான வரைகலைத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் பற்றி நாம் விரிவாக பார்த்து வந்தோம். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் பொறியியல் படிக்காத மாணவர்களுக்கும் கட்டிடக்கலைத்துறையில் பணியாற்ற ஆர்வம் இருக்குமானால், அந்த துறை சார்ந்து கல்வியினை கற்க ஆர்வம் இருக்குமானால் அவர்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் உள் அலங்காரம், உள் வடிவமைப்பு, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், இன்டீரியர் டிசைனிங் ஆகிய துறைகளில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள், அந்த கல்வியினை கற்பதனால் அவர்கள் பெற இருக்கிற வேலை வாய்ப்புகள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது குறித்து மாணவர்களோடு உரையாடுவதற்காகவும் பெற்றோர்களின் ஐயங்களை தீர்ப்பதற்காகவும் நமது மக்கள் தொலைக்காட்சி அரங்கிற்கு நேர்லையில் பங்கேற்க 2 நிபுணர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருப்பது CRN ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனத்தில் ஆலோசகராகவும் உள் அலங்கார நிபுணராகவும் உள்கட்டமைப்பு துறையில் பட்டம் பெற்றவரான திரு ஜோதிராம் அவர்கள் நமது மக்கள் தொலைக்காட்சி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக CAT சென்டர் நிறுவனத்தினுடைய இந்திய செயல்பாட்டு பிரிவினுடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் நமது மக்கள் தொலைக்காட்சி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஐயா, நான் முகவரியில் சொன்னது போல இந்த துறையில் பொறியியல் படிக்காத மாணவர்களுக்கும் இந்த கட்டிடக்கலை துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அவர்கள் படிப்பதற்கான கல்வி வாய்ப்புகளையும் CAT சென்டர் போன்ற நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. அந்த கல்விக்கும் வேலைக்கும் உள்ளே செல்வதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்கு செல்வோம். நீங்கள் இந்த துறையில் இங்கே இந்தியாவில் படித்து இந்திய துறையில் அமெரிக்காவில் உயர் பட்டமும் பெற்று இத்தாலியில் படித்திருக்கிறீர்கள். பிறகு இந்தியாவிற்கு பணியாற்ற வந்திருக்கிறீர்கள். அமெரிக்காவிலும் இத்தாலியிலும் உங்களை கவராத சில விஷயங்கள் என்னென்ன இந்தியாவில் இருக்கின்றன? இந்தியாவில் நீங்கள் பணியாற்ற வந்ததற்கான காரணம் என்ன? இந்தியாவில் டெஃபினெட்லி ஆர்கிடெக்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் அட்லீஸ்ட் நான் இருந்த காலத்தில் இருக்கலை. வெரி ஃபியூ காலேஜஸ் தான் இப்போ இருந்துகிட்டு இருந்தது. பட் எல்லோரும் ஒரு ஜென்ரல் அசம்ஷன் என்னென்னா, வரைய தெரிஞ்சால் நிறைய பேர் வரைஞ்சி ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, ஒரு சின்ன வயசில் ஆஸ் அ ஹாபி நிறைய வரைஞ்சிட்ருப்பாங்க. ஆர்ட் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன் போயிட்டுருப்பாங்க. அந்த ஸ்கில்லை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தெரியாமல் வெறும் ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்க காலத்தில் எனக்கு ஒரு அட்வைசர்ஸ் மாதிரி நீ ஆர்கிடெக்சர் சேரலாமே அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் வரைகிறதும் ஒரு ஆர்ட் ஓரியன்டாக ஆர்கிடெக்சரோட கனெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். நான் இங்கே 1996 கிராஜுவேட் ஆகிட்டு அப்புறம் மேற்படிப்புக்காக நான் யூஎஸ் போயிருந்தேன். கிளிம்சன் யூனிவர்சிட்டியில் படித்தேன். நான் மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி கோர்ஸ், 2 இயர் கோர்ஸ். அதில் 6 மந்த்ஸ் இட்டாலியிலேருந்து படிக்கிற மாதிரி. ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி 2000 வருஷத்துக்கு மேலேருந்து இருக்குது. ஏன்னா மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்து அவன் தங்கும் இடம்ங்கிறது ஒன்று இருக்குது.
அப்படின்னா ஆர்கிடெக்சர் மனிதன் என்னைக்கு வந்தானோ அன்னிலிருந்தே இருக்குது. ஸோ அதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து யூரோப்பில் இல்லாதது கிடையவே கிடையாது. இந்தியாவிலையும் இருக்குது, பட் யூரோப்பில் வந்து இன்னும் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சிட்ருக்கிறதுனால நம்ம நிறைய ரூம் பற்றி படிச்சிருக்கோம். இங்கே இந்தியாவில் இண்டஸ் வேலி எவ்வளோ அளவுக்கு ஓல்டாக இருக்கோ அதே அளவு அந்த யூரோப்லேயும் ஓல்டர் டுவெல்லிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் மாதிரி இருந்தது. இங்கே வந்து நாங்கள் அதை புக்கில் பார்க்குறதுக்கும் ஒரு பில்டிங்கையோ ஒரு வரைபடத்தையோ ஒரு புக்கில் பார்க்குறதுக்கும் அதை நேரில் பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது. இந்த நாலேஜை வச்சு நம்ம டெஃபினட்டாக நம்மளும் இந்தியாவுக்கு போய் நம்மளும் ஏதாலும் நல்ல டிசைனிங் அண்ட் அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸில் நல்லா பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. கூட அங்கே வந்து த பர்செப்ஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்கிடெக்சர்னால் என்ன அண்ட் அதால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் லெவல் வந்து ரொம்ப அதிகம் மேலை நாட்களில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அவங்க வந்து ஈவன் ஒரு ஸ்மாலர் டிசைன்லேருந்து லார்ஜர் பிளானிங் வரைக்கும் ஒரு டிசைன் ஓரியன்டாகவும் ஒரு ஒரு டீட்டெயிலிங் ஓரியன்டாகவும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம இங்கே அந்த அளவுக்கு ஒரு ப்ரிடாமினெட்லி எஸ்பெஷலி நம்ம ஹவுசஸ் முன்னாடி இருந்த ஹவுசஸ் ஆர் பில்டிங்ஸ் ஆர் அதர் மோர் ஃபங்க்ஷனலாக தான் நம்ம போயிட்டுருந்தோம். மோர் டிசைன் ஓரியன்ட் ஏஸ்தட்டிக்ஸ் ஓரியன்டாக அந்த அளவுக்கு போகாமல் இருந்தோம். இல்லை, இப்போ இந்தியாவிற்கு நீங்கள் பணியாற்றுவதற்காக வந்த காரணம் என்ன? அதான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி பிட்வீன் த ஃபங்க்ஷன் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ் அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதையும் இங்கேயும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இங்கே இருக்குது. ஆனால் வெறும் சில இடங்களில் தான் இருக்குது. ஒரு மக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் அது இல்லை. ஸோ அது கொண்டு வரத்துக்கு இங்கே இந்தியாவுக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனல் ஆஃப் தி ஸ்பேசஸ் அண்ட் ஆல்சோ தி ஏஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தி டிசைன் விச் இஸ் அதை நம்மளோட க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதையும் இதில் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்தது. எனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர் இங்கே கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுடைய அனுபவத்தில், கடந்த ஆண்டு கால அனுபவத்தை நீங்கள் பார்க்கிற போது இந்த கட்டிடக்கலையை படிப்பாக எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு, ஒரு நிபுணத்துவம் பெற விரும்புகிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகம் இருக்கிறதா, இல்லை நீங்கள் சொன்னது போல் அமெரிக்கா, இத்தாலி போன்ற அயல் நாடுகளில் அதிகம் இருக்கிறதா? இல்லை, கட்டாயம் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு சிம்பிள் ரீசன், பாப்புலேஷன் எங்கே ஜாஸ்தி இருக்கோ அங்கே அந்த அளவுக்கு டுவெல்லிங் யூனிட்ஸும் அதிகமாக இருந்து தான் ஆகும். அண்ட் இந்தியா பாப்புலேஷனில் we are நம்பர் 2 in the world. அண்ட் டெஃபினட்டாக ஒரு மனிதனுக்கு வந்து உணவும் தங்குமிடம் ரொம்ப முக்கியம். அதனால் மனிதன் க்ரோ ஆக பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக நம்பர் ஆஃப் டுவெல்லிங் யூனிட்ஸும் சரி பில்டிங்கும் சரி வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு கம்பேரிசனே கிடையாது. இந்த ஸ்கோப் அண்ட் பில்டிங்ஸ் ஆர் கட்டிடக்கலை அது பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அந்த எக்ஸ்போஷர் லெவல், அது ஆர்கிடெக்டும் பண்ணலாங்கிற அந்த எக்ஸ்போஷர் தான் இல்லாமல் இருக்கே தவிர பில்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது டெஃபினட்டாக இப்போ இந்த ஒரு கடந்த இந்த ரீசெண்ட் பாஸ்டில் நல்லாவே எக்ஸ்போஷர் லெவல் ஜாஸ்தி ஆகிடுது. அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்மாலர் ஹவுசஸ் கூட முன்னாடிலாம் பில்டிங்குக்கு மட்டும்தான் அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு மித் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து என்ன ஒரு சொல்யூஷன் சரி, ஒரு ரெனோவேஷன் இருந்தாலும் சரி, ஹவுசஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்ட் டெஃபினட்டாக அவங்களோட இன்வால்மெண்ட் வில் ஹெல்ப்புங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் பீப்புள்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் டெஃபினட்டாக நல்ல ஒரு மார்க்கெட்டும் இருக்குது, ஸ்கோப்பும் இருக்குது. மக்கள் அதாவது நம்மளா தேடி போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இன்னும் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது டிமாண்டை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்கு. இப்போ வந்து கட்டிடக்கலை நிபுணர் என்பது உங்களது ஒரு முகம். நீங்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கிற போது நீங்கள் பல பல்கலைக்கழகங்களுக்கு வருகை தர பேராசிரியராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணா பல்கலைக்கழகம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சத்தியபாமா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களில் வருகை தர பேராசிரியராக நீங்கள் அன்றாடம் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது கோணத்தில் இன்றைக்கு இந்த கட்டிடக்கலையை பாடமாக எடுத்து படிக்கின்ற மாணவர்கள்
துறைக்கு தயாராக, அதாவது அந்த படித்து முடித்து வெளியே வந்த பிறகு துறைக்கு தயாராக உள்ளவர்களாக இருக்கிறார்களா, இல்லை அந்த துறைக்கும் மாணவர்களின் கல்விக்கும் இடையில் ஏதேனும் வேறுபாடுகள் அல்லது இடைவெளிகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஒரு ஃபண்டமெண்டல் திங் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பேஷன் வேணும், ஒரு ஈடுபாடு, இன்வால்மெண்ட் இருந்தால் எண்டே கிடையாது இந்த கோர்ஸ்க்கு. இந்த கோர்ஸில் வந்து திஸ் இஸ் நாட் அ சயின்ஸ், திஸ் இஸ் நாட் அன் ஆர்ட், இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். இன்ஜினியரிங்கும் இருக்கும், க்ரியேட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இட் இஸ் ஒரு பெஸ்ட் கோர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இன்ஜினியரிங்னா ஒரு அப்சல்யூட் சொல்யூஷன் 2+2 4ங்கிறது எல்லாருக்குமே அந்த சொல்யூஷன் வரும். ஆனால் ஆர்கிடெக்சரில் ஒரே ப்ராப்ளத்துக்கு பல வகையான சொல்யூஷன்ஸ் வரும். அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் ப்ராப்ளம் அண்ட் இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் அண்ட் ஒரு தனிப்பட்ட முறை, ஒரு ஐடென்டிட்டின்றது ஒன்று இருக்குது அதில். அந்த வகையில் பார்த்தோம்னா இதில் வந்து ரைட் ஆர் ராங்குன்றதே கிடையாது. இதில் இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம பில்டிங் வந்து பில்டிங்குன்னு தான் சொல்கிறோம். ஈவன் தோ பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பில்டிங் அப்படின்னு ஒரு ப்ரெசன்டென்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு எண்டே கிடையாது. அது இந்த ஒரு கோர்ஸில் அப்படி ஒரு பியூட்டி இருக்குது. ஸோ இப்போ படிக்கிற காலத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறை ஒரு டேலண்ட் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. மேபி முதல் வருஷத்தில் வந்து ஆர்கிடெக்ட்ஸுங்கிற ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு ஜென்ரல் அசம்ஷன், ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இனிஷியலாக. கோர்ஸ் படிக்க படிக்க அவங்களுடைய த எக்ஸ்போஷர் லெவல் இன்க்ரீஸ் ஆக த நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறத நினைக்கிறச்ச இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ். நம்ம ஆர்கிடெக்சர் வெறும் பில்டிங் படம் போடுறதுங்கிறது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. அவங்க பண்ணுறச்சே தே ஹாவ் டு விஷுவலைஸ் த பில்டிங் இன் த மைண்ட். அந்த பெர்செப்ஷன் ஆஃப் திங்கிங், அதாவது நம்ம என்ன வரப்போகிறது நாளைக்கு, அதை மைண்டில் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த கோர்ஸ். அது எப்படி யோசிக்கணுங்கிறது தான் இந்த 5 வருஷத்தில் சொல்லித்தராங்களே தவிர அது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி கிடையாது. சில பேர் அது சீக்கிரமே வந்துடும், சில பேர் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வரலாம். ஸோ நான் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போகிறச்சே நான் பார்க்குறது ஒன்லி டிசைன் ஓரியன்ட் கோர்ஸ் மட்டும்தான் நான் பார்க்குறது. ஸோ அவங்க டிசைன் வந்து ஒரு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும், கான்செப்ட், ஸ்கீம், அப்புறம் ப்ரெசன்டேஷன் வருவாங்க. அந்த கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று சொன்ன உடனே, ஒரு பில்டிங் ஒரு இதுதான் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே அவங்க மனசில் ஒரு ஐடியா தோன்றுறது, ஒரு வகையான இமேஜினேஷன் வந்துடுறது. அது ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபட்டு இருக்குது. அது கட்டாயம் அது அந்த தனிப்பட்ட முறையில் அதுதான் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி. அது ஒரே கடைக்கு 100 பேர் வந்தாலும் எல்லாரும் ஒரே ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ கனெக்டிவிட்டி டு தட் பர்டிகுலர் டிசைன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தவுடனே அவங்க மனசில் ஒரு ஐடியா தோணிட்டு அது ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இதுதான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த டார்கெட்டுக்கு இதை மீடியம்ஸ்ன்னு இருக்குது. எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒன்று வந்து வரைஞ்சி காமிக்கலாம், இல்லை வேர்ட்ஸில் சொல்லலாம், இல்லை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். 3 வகையான எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது நம்ம மனசில் தோன்றதை பண்ணுறதுக்கு. நான் போகிறது என்னென்னா அவங்க எண்டு ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் பார்க்குறது. அவங்க என்னுடைய ஜாப் வந்து நீங்கள் இது யோசிக்கணுன்றது நான் சொல்கிறது கிடையாது, அது கோர்ஸுன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்களாங்கிற ஒரு கைடன்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. எதிர்கால நோக்கம், கற்பனா சக்தி மாணவர்களுக்கு மிக அதிகம் தேவைன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் வந்திருக்காங்க, அவங்க நம்ம பார்ப்போம். மக்கள் வணக்கம். ஹலோ சார், நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பெயர் என்னையா? ஹரிபாபு. உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன் சார். டிப்ளமோ சிவில், சரி. ஆமாம் சார். ஜாப் எதுவும் செட் ஆகுது? வேறு ஏன்னா உங்ககிட்ட கேட்குங்க. அவர் என்ன படித்தாலும் அவருக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். டிப்ளமா சிவில் படிச்சிருக்கீங்களா? ஹலோ. ஆமாம் சார், டிப்ளமா சிவில் முடிச்சு எப்போ முடிச்சு எவ்வளோ டைம் ஆச்சு? சார் ஃப்ரெஷ் கிராஜுவேட் சார், இப்போ தான் சார் 2 months தான் கிராஜுவேட். நீங்கள் எப்படி இன்ஜினியரிங் சைட் போகலான்னு பார்க்குறீங்களா? சார் ஜாப் எதுனா ஜாப் எப்படினாலும் போகலாங்க. இன்ஜினியரிங் சைடு உங்களுக்கு வசதியா, இல்லாட்டி ஆர்கிடெக்சர் சைட் போகிறது வசதியா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகிறது வசதியா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு. எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். எங்கேருந்துங்க? வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கேயே பாருங்கள், ஆர்கிடெக்ட்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்காங்களான்னு அங்கே அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். ஓகேங்க சார். இல்லாட்டி நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே சார். முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்க சார். இல்லை எங்களோட சென்டர்லேயும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்குது கேட் சென்டரில். அங்கேயும் போயிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு 4-5 ஃபீல்டை சொன்னேன் இல்லைங்க, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் இல்லை எதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பிரகாரம் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிக்கணுன்னா படிக்கலாம். இல்லாட்டி அதே இதில் நீங்கள் இன்னொரு வேலையை மாற்றிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். தொடர்பு கொண்டதுக்கு நன்றி ஐயா. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். நான் ஆர்னிலேருந்து சுரேந்தர் பேசுகிறேன் சார். சுரேந்தர், உங்கள் ஐயத்தை கேளுங்க. நான் இப்போ சிவில் படிக்க போகிறேன். சிவில் படிக்க போறீங்க, சரி? ஆமாம் சார். கவுன்சிலிங் போட்டு இருக்கிறேன். ஆட்டோ கார்டு முடிச்சிட்டேன் சார். இப்போ சிவில்ல வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குதுங்க சார்? முடிச்சுட்டு வந்தேன். ஐயா நீங்க சொல்லுங்க, சிவில் துறையில வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு கட்டிடக்கலை துறையில்? டெஃபினட்டாக இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து முன்னாடி இருந்தது மாதிரி இல்லாட்டாலும் கஷ்டங்கிற ஒரு நிலைமை இல்லை. டெஃபினட்டாக ஒர்க்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதுவும் ஒரு ஆட்டோகேட் படிச்சிருக்கிறதுனால அதை கண்டினியூஸாக அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் கட்டாயம். அது ஒரு ஏன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது முதல் கண்டிஷன் என்ன கேட்குறோன்னா, ஏன்னா இப்போது ஆட்டோகேட் இஸ் ரூலிங் தி ஃபீல்டு. அவர் அதில் நல்ல டேலண்டடாக இருந்து ஃபாஸ்ட்டாக ட்ராயிங்ஸ் போடுற அளவுக்கு இருந்தால் அது முதல் இது. இன்னொன்று அதில் பிளான் செக்ஷன்ஸ்னு ஒரு யாரானு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ட்ராயிங்கை மாற்றக்கூடிய தகுதி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் சிவில் ஓரியன்டாக போகணுங்கிறதுனால அவர் ஒன்று ஆஃபீஸ்லேயே இருந்து ட்ராயிங் போடுறது இருந்ததுன்னா ஆட்டோகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் சைட்டுக்கு போயிட்டு பண்ணணுங்கிற பட்சத்தில் ஆட்டோகேட் நாலேஜ் வந்து மேபி இப்போ சைட்லேயும் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரீடிங் அந்த மாதிரி தான். பட் ப்ரொடியூசிங் ட்ராயிங்ஸ்க்கு வந்து இன்ஹவுஸ் ஆஃபீஸில் இருந்து பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக இப்போ மார்க்கெட் ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ டெஃபினட்டாக. அண்ட் பில்டிங்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐம் ஷுர் வித் குட் ஆட்டோகேட் நாலேஜ் இருந்ததுன்னா ஷுவராக எங்கேயான ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கும். நாட் ஓன்லி ஆர்கிடெக்ட்ஸ் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எந்த துறை எடுத்துட்டாலும் ஒரு ட்ராயிங் போடுறதுங்கிறது வந்து ஆட்டோகேட் 2லேருந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது ஃபேஷன் டிசைன் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ப்ரொமோட்டர் ஆகட்டும், ஒரு ஆர்கிடெக்ட், எனி ஃபீல்டு எடுத்துட்டாலும் அவங்க வந்து இப்போ ஆட்டோகேடை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அவர் அதில் நல்ல ப்ரொஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஷுவராக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நன்றி சுரேந்தர். இந்த பதில் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தந்திருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் மலேசியாவிலிருந்து பேசுகிறேன் சார். உங்க பெயர்? கசாலி. ஐயா நீங்க பேசுறது சரியா கேட்கல. உங்க பேர் என்ன? பேரு கசாலி. சரி, உங்க சந்தேகத்தை கேளுங்க ஐயா. ஹலோ. சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை சொல்லுங்க. வணக்கம் சார். யார் பேசுறதுங்க? யாரு? ஐயா சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. ஏற்ற மாதிரி உங்க நேர் நிபுணர்கள் சொல்லுவாங்க. சரி, அதாவது இப்ப நானும் மலேசியாவில் இருக்கேன் சார். என்னுடைய தங்கச்சி பையன் வந்து ஆக்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ்தான் லீவர்ல பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி சார்? லாஸ்ட் இயர் முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்ல எம்ஆர்டெக் பண்ணணுமா? ஆர்கிடெக்சர் பண்றீங்களா? ஆர்கிடெக்சர் மைசூர்ல பண்றாங்களா? ஆமா. இப்போ இது அது 5 இயர் கோர்ஸ் தானே இல்லைங்களா? அது ஆமா சார். லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு. 5வது ஆண்டுல படித்துட்டு இருக்காரு. ஆமா. முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கான்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவர் என்ன கேக்குறாரு, இது முடிச்ச உடனே பணி வாய்ப்பு கிடைக்குமா? நீங்க சொல்ல மாதிரி இருக்கு. பட் வாய்ப்பு இருக்கிறதுக்காக நம்ம உடனே வேலைக்கு போகணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷனும் இருக்கு. டாக்டர்ஸ் கோர்ஸ்ல வந்து ஜெனரல் படிச்சுட்டு ஸ்பெஷலைஸ் பண்ற மாதிரியும் ஆர்கிடெக்சர்ல வந்து இன்னும் ஃபர்தரா ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அது வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். அவங்க இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வேலை இருக்கிறதுக்கால ஜாயின் பண்ணுறதை விட அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு வேறு ஏதாவது ஃபீல்டில் லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்குது, அர்பன் டிசைன் இருக்குது, மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி இல்லைனா போகணுங்கிற ஒரு இது இருந்ததுன்னா இந்தியாவில் இருக்கணும்னா கேட் எழுதலாம், இல்லை ஃபாரின் போனால் ஜிஆர்இ எழுதி பிறகு அந்த டிசிஷனை எடுக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டிய சூழ்நிலை கிடையாது. கட்டாயம் மாணவரின் ஆர்வத்தை பொறுத்து அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அவர் மேலே படிக்கணுமா இல்லை வேலைக்கு போகணுன்ற ஆர்வத்தை எடுத்து. ஆனால் இவருக்கு அந்த ஒரு இது வேண்டாம். அது ஒரு நன்றி ஐயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அவங்க இதுவரை அந்த திரு ஜோதிராம் சொல்லுகிற போது பார்த்தீங்கன்னா பிஆர்க் முடித்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள்
அவர்கள் இன்றைய சூழலில் எந்த அளவு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பேசினாங்க. இந்த பிஆர்கோ பிஇஓ அதாவது பொறியியல் படிப்போ இல்லை கட்டிடக்கலை சார்ந்த படிப்போ படிக்காமல் ஒரு பிஎஸ்சி இது போன்ற இளங்கலை படிப்புகளை படித்த மாணவர்களுக்கு கட்டிடக்கலை துறையில் உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கு என்னென்ன படிப்புகளை நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள்? இதில் டைரெக்டாக இப்போ இன்டீரியர் டிசைன் சம்மந்தப்பட்டதில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸுக்கு நாங்கள் டைட்டில் பண்ணியிருக்கதே இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் அப்படின்ட்டு. ஸோ வழக்கமாக மிச்ச இன்ஸ்டிடியூட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4-5 ஆர்கிடெக்டோட கன்சல்ட் பண்ணி, எங்களோட எம்ப்ளாயீஸும் ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் தான், நாங்கள் பண்ண கரிக்குலமில் நிறைய ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டதை இந்த கோர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் போகும். இந்த பயிற்சி பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருச்சிராப்பள்ளியில இருந்து பேசுறோம். சரி, உங்க பெயர்மா? என் பேர் வசந்தா. சரி, சந்தேகத்தை கேளுங்கம்மா. என் பொண்ணு வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜூன் மாசத்துல அவருக்கு முடியுது. மேற்கொண்டு அவ ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்கு விரும்புறா. அதான் எந்த காலேஜ்ல அவ சேர்த்துக்கலாம், இந்த காலேஜ் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்காங்களா, ஆர்கிடெக்சர் படிக்கணுன்றாங்க. இதுக்கு என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ டிகிரி கோர்ஸும் இருக்குது, டிப்ளமா கோர்ஸும் இருக்குது. இப்போதைக்கு டிப்ளமா இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாலிடெக்னிக்லேயும் இப்போது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இப்போ நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் கம்பெனிஸ் இப்போ டிராஃப்ட்ஸ்மேன் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, வெறும் டிராஃப்டிங் ஓரியன்ட். இப்போ ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப்ன்ற அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அதையும் இப்போ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ஒரு ஆர்கிடெக்ட் என்னெல்லாம் இன்புட் கொடுப்பாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குன்றதை வந்து அந்த கோர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால டிகிரி படிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நிறைய கோர்ஸ் காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த அளவுக்கு காலேஜஸ் இருக்கல. இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜஸும் சரி, கவர்மெண்ட் காலேஜஸும் சரி, ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நிறையவே ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்சர் சைடு வரணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா வித் டிப்ளமா மார்க்ஸ் தே கேன் அப்ளை. இப்போ இந்த வருஷம் இப்போ ஜூனில் முடிக்கிறாங்கன்னா வர ஜூன் முடிக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நாட்டான்னு சொல்லி நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஃபார் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். அதுக்கு வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸும் இருக்குது, வரையறதுக்கு உண்டான ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாமும் ஒன்று இருக்குது. அதுக்கு அவங்க தயார்படுத்திக்கணும். இப்போவே படித்து அது எக்ஸாம் நல்லா எழுதினாங்கன்னா அந்த ஸ்கோரை வச்சு நல்ல காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம். இப்போ எந்தெந்த கல்லூரிகளில் அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நீங்கள் சொல்கிற கட்டிட வடிவமைப்பு துறையை சார்ந்த பயிற்சிகள் வழங்குறாங்கன்றது ஏதாவது இணையதளங்களில் தகவல் இருக்கா? இருக்குது. நீங்கள் காலேஜஸ் அசோசியேட்டட் வித் நாட்டா போனாலே அது உங்களுக்கு கிடைக்கும், வெப்சைட்லலாம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஒவ்வொரு காலேஜும் அவங்களோட கோர்சஸ் ஆஃபரிங்கில் வந்து இப்போ அது போட்டுட்டு இருக்காங்க. வசந்தாமா, அவங்க ஐயம்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வித்யா பேசுறேன். சரி, சந்தேகத்தை கேளுங்கம்மா. நான் வந்து பிஏ அப்ளை பண்ணிருக்கேன் கவுன்சிலிங்க்கு. சிவில் படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு லேடிங்கிறதுனால எவ்வளவு முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு. கட்டிடக்கலை துறையில் பெண்களுக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய லேடிஸ் வந்து இதில் உள்ளே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தைரியமாக நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில். நான் இப்போ சிஆர் நாராயணராவ் ஆஃபீஸில் இப்போ இருந்துகிட்ருக்கேன் மயிலாப்பூரில். அதில் முக்கால்வாசி லேடிஸ் தான் வந்து எங்களுக்கு ட்ராயிங் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுடைய பொறுமையும் ட்ராயிங்கும் நல்லா ஒத்து போகிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் கூட நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம் அந்த கோர்ஸை. தொடர்பு கொண்டது நன்றிம்மா. உங்கள் ஐயன் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ இதை பற்றி இந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் அப்படின்ற ஒரு புதிய பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். யார் யார் படிக்கலாம், எவ்வளோ காலகட்டம், என்னென்ன மாதிரி? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டாங்கன்னா நேராக அந்த கோர்ஸ் போயிடுது. ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணி பிஆர்க்குன்ற கோர்ஸோட வெளில வராங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி எம்ஆர்க் பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அது சம்மந்தப்பட்டதில் பார்க்கலாம். இப்போ அது பண்ணாதவங்க, பிஎஸ்சி பண்ணவங்க, வேறு இல்லை +2 முடித்தவங்க, வேலை அதுக்கு மேலே படிக்க முடியாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் அவங்களோட கேள்வியாக இருந்தது. அதில் இப்போ எங்களோட கோர்ஸ் வந்து அதுக்கு எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி மக்களுக்காக தான் இதை ஃபிட் பண்ணுற மாதிரி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் கரிக்குலம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த யார் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம் இந்த கேட்டகரியில். ஸோ இதில் வந்து எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லேடி, வீட்டில் தான் இருக்காங்க, வேலைக்கு போகல, ஹோம் மேக்கராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீடை நல்லா வச்சுக்கணும், அதுக்காக இந்த கோர்ஸை படிக்கிறாங்க. இது ஒரு சைடு.
ஒரு வேலை வாய்ப்புக்காக போனோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டேன், பிஎஸ்சி பண்ணியிருக்கேன், பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு அதில் விருப்பம் இல்லை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, ஒரு கெரியரில் ஒரு சேஞ்ச் பண்ணணும், அதில் இது படித்து என்னால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நினச்சா, இது வந்து தொடர்ந்து இதுக்கு ஒரு முழு முயற்சி போடணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், ஃபுல் எஃபர்ட் இருக்கணும், அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா இந்த கோர்ஸ் முடித்த உடனே அவங்க வந்து போய் பண்ணலாம், ஒரு ஜாப் போகலாம். ஸோ அது லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம் இதில். இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் வந்திருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ சார், என் பேர் கௌதம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? சேலம். சரி, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். இப்போ நான் ஆர்கிடெக்ட் படிக்கலாம்னு இருக்கேன் சார். அதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து டிராயிங்கை வந்து நல்லா பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் வந்து நல்லா ஷைன் பண்ண முடியுமா? இல்லை என்ன, எனக்கு வந்து டிராயிங் வந்து கொஞ்சம் கம்மியாக சார் தெரியும். ஆனால் வந்து நான் ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த ஃபீல்டில் டிராயிங் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லை அது இல்லாமையே அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு படிக்கும் போதே வந்துருமா சார்? கட்டிடக்கலை நிபுணர் ஆக வேண்டும் என்றால் வரையும் திறன் அவசியமா? அது இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சார் சொல்லுங்க. இது அது இருந்ததுன்னா அது ஒரு அட்வான்டேஜ் தானே தவிர அது மஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எது எடுத்தாலும் நீங்கள் ஸ்கேலு பென்சிலோட தான் வர்றீங்க. ஆமாம். ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரையுதுங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ மீடியம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு வகையான எக்ஸ்ப்ரெஷன் தான் அது வந்து வரைகிறதுங்கிறது. இவரால் வந்து வேர்ட்ஸாலேயோ இல்லைன்னா ட்ராயிங்ஸ், ஆட்டோகேட் யூஸ் பண்ணி ட்ராயிங்ஸ் போட்டு அவருடைய ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா வரைகிறது இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ வரைகிறதுங்கிறது வந்து இட்ஸ் எ மீடியம் டு எக்ஸ்ப்ரெஸ் த ஐடியாஸ், அவ்வளோதானே தவிர அது இருந்ததுன்னா அந்த மீடியம் யூஸ் பண்ணலாம், அது இல்லாத பட்சத்தில் வேறு மீடியம் யூஸ் பண்ணலாம். அவருக்கு ஆசை இருக்கிறதுன்றது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் ஷியோராக ஜாயின் பண்ணலாம். தொடர்பு கொண்டதுக்கு நன்றி ஐயா. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். ஹலோ ஐயா வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் ராஜேஷ். ராஜேஷ்குமார். பெங்களூர்ல இருந்து. வெறும் ராஜேஷ். ராஜேஷ். நான் வந்து பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். சரி, உங்க சந்தேகத்தை கேளுங்க ராஜேஷ். சார், எனக்கு வந்து இப்போ டிப்ளமா இன் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்கிறேன். சரி, மேற்கொண்டு என்ன படிக்கலாங்க சார்? டிப்ளமோ இன் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் படிச்சிருக்காராம். இதை வச்சே நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களா ராஜேஷ்? நான் வெறும் செகண்ட் பியூசி முடிச்சுக்கிறோம் சார். நான் செகண்ட் பியூசி முடிச்சுட்டு அப்புறமா வந்து டிப்ளமா இன் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்கிறேன். சரிங்க. இப்போ மேற்கொண்டு என்ன படிச்சா வேல்யூ? இல்லை, இது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு? ஏன்னா உங்களுக்கு பேசிக் டிகிரி இல்லை, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வச்சு ஒரு வேலைக்கு ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலை கிடச்சிடுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா பார்க்கலாம். ஆனால் இந்த ஃபீல்ட்லேயே போகணுன்னு நினைக்கிறப்போ இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணுறது பெட்டர். அண்ட் பெங்களூர்லேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குங்களே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பர்டீஸோட தேடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. தொடர்பு கொண்டது நன்றி ராஜேஷ். அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம்ங்களா? வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாங்க கிருஷ்ணகிரில இருந்து பேசுறோங்க. உங்க பெயர்? பெயர் பிரியங்கா. சரி, சந்தேகத்தை கேளுங்க பிரியங்கா. சார் சொல்லுங்க பிரியங்கா. சார், நான் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணலாம்னு இருக்கேன். சரி. நாட்டா எக்ஸாம் எழுதிருக்கேன். நாட்டால வந்து என்னோட ஸ்கோர் 80 தான் எடுத்திருக்கேன். சரி. அதுக்கு சான்சஸ் இருக்கா? கவுன்சிலிங் மூலமா தான் போலாம்னு இருக்கேன். சான்சஸ் நல்லாவே இருக்கு. எவ்வளவு ஸ்கோர் வாங்கிருக்கீங்க? 86 வாங்கிருக்கீங்க. 80 தான் எடுத்திருக்கேன். 80ங்களா? இது எந்த காலேஜ் நீங்க போறீங்கன்றது ஒரு முக்கியமான காலேஜஸ் வந்து கவுன்சிலிங் மூலமா தான் போலாம்னு இருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த அட்மிஷன் கிடைக்கிறது வந்து இது மார்க் மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்ல பிரியங்கா. உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லைங்க, எந்த கிளாசிஃபிகேஷன்ல நீங்க வரீங்க, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றீங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கு. +2 மார்க்ஸ். +2ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? 1000 ஸ்கோர் பண்ணிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் மேத்ஸ் கட் ஆஃப் வந்து 157. 150 இருக்குங்களா? இப்போ வந்து வெப்சைட்லயே உங்களுக்கு அந்த உங்களோட பொசிஷன் க்ளீனா தெரியுமா? இப்போ நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட பொசிஷன் தெரியும். ஸோ நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போலாம். நீங்க எந்த காலேஜ் ஆப்ஷன் கொடுத்தா உடனே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல? சான்சஸ் இருக்குன்னு தோணுது. நீங்க கவுன்சிலிங்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போங்க, செக் பண்ணுங்க. அது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், வேற எது. தேங்க் யூ சார். தொடர்பு நன்றி பிரியங்கா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இப்போ ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேலை வாய்ப்பு தகவல்கள் நிகழ்ச்சி தொடரும்.
பார்த்ததுண்டா அவன் வீரக்கதை கேட்டதுண்டா உனக்கு ஒரு மவன் போறப்பா அவன் கதையே சொல்லி வை புலியாக மாறிடுவான் இந்த பூலோகத்தை ஆண்டிடுவான் கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில காட்டு சிங்கம் பிறந்ததடியே ஈச்சங்கொத்து மீச வச்சு ஈரத்தைய நெஞ்சில் வச்சு அரி புலி வளர்ந்ததடியே மானத்துக்கு மாரியாட்டம் போடும் கோபக்காரண்டிய ஊரகடுக்க ஒரு கூட்டம் வந்தா சோழி குருட்டி சோலி முடிக்கும் வேட்டக்காரண்டி சந்தனக்காடு ஞாயிறு தோறும் இரவு 9 மணிக்கு. அழகின் சிரிப்பு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பூ, மலை, ஏரி, பனை, காட்சி கவிதைகள் இப்போது அழகின் சிரிப்பு குறுந்தகடாக ரூபாய் 75 மதிப்புள்ள இக்குறுந்தகடு கழிவு விலையில் ரூபாய் 50க்கு கிடைக்கிறது. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு நேயர்களுக்கு அஞ்சல் செலவு தனி. தொடர்புக்கு பதனிச கம்யூனிகேஷன்ஸ், 120 ஆற்காடு சாலை, சித்ரா டவர்ஸ், 3வது மாடி, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி 24724848. கேட் சென்டர் பலருடைய வாழ்க்கையை மாற்றி உள்ளது. கேட் சென்டர் வழங்குகிறது தொழில் கல்வி பாடத்திட்டங்கள். உங்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. வேலைக்கு தகுதி உடையவராகவும் பன்முக திறமை உடையவராகவும் உருவாக்குகிறோம். உங்களை பயனளிக்கும் தொழில் தகுதி உடையவர்களாக உருவாக்குகிறோம். வாருங்கள், கேட் சென்டருக்கு மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை. தொலைபேசியிலோ அல்லது நேரில் உங்கள் அருகில் உள்ள கேட் சென்டரை அணுகி பாடத்திட்டங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் உள் வடிவமைப்பு ஆகிய துறைகளில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் கேள்விகளுக்கு பிரபல கட்டடக்கலை நிபுணரும் CRN ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனத்தின் ஆலோசகருமான திரு ஜோதிராம் அவர்களும் கேட் சென்டர் நிறுவனத்தினுடைய இந்திய செயல்பாட்டு பிரிவு தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேயர் தொலைபேசியில் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட முதல்ல பேசுவோம். மக்கள் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ரமேஷ் கிருஷ்ணகிரில இருந்து. உங்க சந்தேகத்தை கேளுங்க ரமேஷ். சார், நான் இப்போ சிவில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். சரி. நீங்க மேற்கொண்டு ஆர்கிடெக்சர் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ கேட் சென்டர் மூலமா பண்ணலாமா இல்லை காலேஜில்? இல்லை, கேட் சென்டரில் பிஆர்க்கு கோர்ஸ் கிடையாதுங்க. ஆர்கிடெக்சர் டிகிரி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் காலேஜ் மூலமாக தான் பண்ணி ஆகணும். அது ஒரு யூனிவர்சிட்டி கோர்ஸு. இப்போ கேட் சென்டரில் இருக்கிறது வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், இன்டீரியர் டிசைன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். அது ஆர்கிடெக்சர்லேருந்து கொஞ்சம் கரிக்குலம் இருக்கலாம், பட் அது டிகிரி வேணும்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். நீங்கள் யூனிவர்சிட்டியில் முடித்த பிற்பாடு கேட் சென்டரில் வந்து இந்த கோர்ஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸில் நாங்கள் சாஃப்ட்வேரும் சேர்த்து சொல்லித்தரோம். AutoCAD, 3D Studio Max அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் சேர்த்து நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ டிகிரி அங்கே முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட் சென்டரில் ஜாயின் பண்ணலாம். நன்றி ஐயா. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நந்தகுமார் பேசுறேன், அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து. சந்தேகத்தை கேளுங்க நந்தகுமார். சார், என்னுடைய சன் வந்து இப்போ 10th படிக்கிறான். அவன் வந்து ஆக்சுவலா இஸ் இன்ட்ரெஸ்டட் கோ டு இன்ஜினியரிங் தான். பட் ஆனா 10th அப்புறம் நான் 11th and 12th நான் படிக்க மாட்டேன், டிப்ளமோ எனக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் பனிமலர் இந்த மாதிரி இதுல சேர்த்து விடுங்க, இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது. நான் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிறேன். இது வந்து ப்ராப்பர் வேவா இல்ல +1 +2 முடிச்சுட்டு தான் அந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து ப்ராப்பர் வேங்களா? இது சரியான வழி? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 வந்து இட்ஸ் அன் எஜுகேஷன் ஓரியன்ட் கோர்ஸ் தான். அதை வச்சுட்டு வேறு ஏதாவது ஃபீல்டு போகணும்னா கட்டாயம் அதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. டிப்ளமா இன் சிவில் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அதோட ரிலேட்டட் ஃபீல்டில் தான் வர முடியுமே தவிர வேறு ஏதாவது டைவர்ஸ் அப்போ மைண்ட் மாதிரி வேறு ஏதாவது போகணுங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அந்த டிப்ளமோ சொல்லப்படக்கூடிய அந்த பட்டய படிப்பை முடித்தால் உடனே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் டெஃபினட்டாக அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. முடித்த உடனே வந்து வேலைக்கு போகலாம் உடனே, பட் அந்த ஃபீல்ட்லேயே தான் கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும்.
உங்க ஐயம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். உங்க பெயர்? மதிவதனி. சரி, சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார், நான் பிஆர் முடிச்சிருக்கேன். சரி. கொண்டு என்ன சாஃப்ட்வேர் படிச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? முதல் விஷயம், பிஆர்க்ல ஏதாவது சாஃப்ட்வேர் படிச்சீங்களா நீங்க? ஆட்டோகேட் மட்டும் தெரியும் சார். ஆட்டோகேட் வந்து டிராஃப்டிங்க்கு மட்டும் வரும் மேடம். ஆமா சார். இப்போ நீங்க வேற இந்த டிசைன் ஸ்பெஷலைசேஷனுக்கு வேணும்னா ஆர்கிடெக்ட் சம்பந்தப்பட்டது ரெவெட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அப்புறம் ஆர்கிகேட்னு இன்னொன்று இருக்கு. சரி சார். இது ரெண்டும் டிசைன் சம்பந்தப்பட்டது. அடுத்தது இந்த விஷுவலைசேஷன், ரெண்டரிங், லைட்டிங், அதுக்கு வந்து 3D ஸ்டுடியோ மேக்ஸ். இதுதான் இப்போதைக்கு எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இது மூணுமே தெரிஞ்சா நல்லது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் அண்ட் தி விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். நன்றி மதிவதனி. இப்போ அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்களுக்கு தென்காசி பக்கம் இடைக்கால். சரி, உங்க பேர் என்னம்மா? சிவகாமி. சரி, சந்தேகத்தை கேளுங்கம்மா. எங்க பையன் வந்து சிவில் டிப்ளமா முடிச்சிருக்கான். அதான் அடுத்து வந்து வேலைக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவன் வந்து வேலை பார்த்துட்டே ஏஎம்இ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அதான் அது பண்ணலாமா என்னன்னு கேட்கலாம். வேலை வாய்ப்பு சிவில் டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறம் ஏஎம்ஐ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை ஏஎம்ஐ படிப்பை தொடரலாமா? இப்போ அவருக்கு டிகிரி வேணுங்கிறது எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் நான். இப்போ டிப்ளமா மட்டும் இருக்கிறதுனால. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து டிப்ளமா இருந்தால் கூட போரும் தான். ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த லெவல் ஆஃப் க்ரோத் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் டிகிரி கோர்ஸை கம்பேர் பண்ணுறதை விட. பட் இப்போ வந்து நிறைய காலேஜஸ் பார்ட் டைம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறதுனால இப்போ இவருக்கு வேலை கிடச்சி படிக்கிற வாய்ப்பும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக டிகிரியும் படித்து வேலையும் போகிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இல்லை டிகிரி முடிச்சுட்டு தான் நம்ம வேலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நம்ம தடுக்கணுன்ற அவசியம் இல்லை, கண்டினியூ பண்ணலாம் டெஃபினட்டாக. நன்றி சிவகாமி அம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம் சார். வணக்கம். எங்கிருந்து ஐயா அழைக்கிறீங்க? மணிகண்டன் சார். மணிகண்டன் ஃப்ரம் சேலம் சார். சரி, உங்க சந்தேகத்தை கேளுங்க மணிகண்டன். சார், இப்போ வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் படிச்சுட்டு அது மட்டும் எம்ஆர் படிச்சா பெட்டரா இருக்குமா சார், இல்ல டைரக்டா பிஆர் படிச்சு எம்ஆர் படிச்சா பெட்டரா இருக்குமா சார்? அது ஒண்ணு சார். இன்னொன்னு டவுட் இருக்கு சார். பிஆர்க்ல வந்து அதோட ஜாப் எப்படி இருக்கும், சிவில் படிச்சோம்னா சிவிலோட ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட். ரெண்டு கேள்வி கேட்குறாரு. பிஇ சிவில் எம்ஆர் இந்த இது நல்லா இருக்குமா, இல்லை பிஆர்க் எம்ஆர்க் இது நல்லா இருக்குமான்றது ஒரு கேள்வி. இப்போது எம்ஆர்க் இந்த மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுற கோர்சஸில் வந்து சில சமயத்தில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா போது பிஆர்க்கு கேட்கறது உண்டு. பட் ஏன்னா இப்போ டிசைன் ஓரியன்டாக இருந்தால் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் ஆஃப் டிசைனிங்க்கு வந்து அது பிஆர்க்கில் சொல்லி கொடுக்குறாங்க, விச் பிஇயில் வந்து அது இருக்காது. பட் டெஃபினட்டாக டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருந்திருக்கலாம், இன்ஜினியரிங் நாலேஜ் நிறைய இருந்திருக்கும். பட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமில் ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் விச் ஆர் அசோசியேட்டட் மோர் வித் இன்ஜினியரிங் லைக் plumbing ஸ்பெஷலைசேஷன், ஏர் கண்டிஷனிங் ஆர் அக்கௌஸ்டிக்ஸ், அந்த மாதிரி துறையில் டெஃபினட்டாக இவர் போகலாம். ஆர்கிடெக்சரோட சம்மந்தம் இருக்கணும்னா டிசைன் பண்ணணுங்கிறது வந்து அது சில கோர்ஸ் காலேஜஸ் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. கூட இவருக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷமாக ஒரு டிசைனிங் எபிலிட்டியை கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு மத்தியில் இவர் போய் இமீடியட்டாக டிசைனிங் பண்ணுறதுங்கிறது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எம்ஆர்க் பண்ணணுன்றதுன்னா டெஃபினட்டாக பிஆர்க் பண்ணிவிட்டு எம்ஆர்க் பண்ணால் உகந்தது. இல்லை ஆர்கிடெக்சரோட அசோசியேட் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் நாலேஜை யூஸ் பண்ணுற மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது நல்லது. அவருடைய ரெண்டாவது கேள்வி, பிஇ சிவிலா பிஇ ஆர்கிடெக்சரா, எதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறார்? பிஆர்க்கு முடிச்சுட்டு பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவலி காம்பிட்டன்ட் கோர்சஸ் தான். சிவிலில் பொறுத்த வரைக்கும் மோர் ரிலேட்டட் டு சயின்ஸ், ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் மோர் ரிலேட்டட் டு டிசைன். ஸோ பில்டிங் நாம் ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பில்டிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வேலை வாய்ப்புகள் ஈக்குவலி குட். ஸோ அதனால் அது வந்து இது இவருடைய ஆசை எதில் இருக்கோ, இவருடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேலண்ட் ஸ்கில் எதில் இருக்கோ அதில் சூஸ் பண்ணுறது பெட்டர். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேம். நன்றி மணிகண்டன். அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். அருண்குமார் பேசுகிறேன். ராம்குமார். எங்கேருந்து அழைக்கிறீங்க ராம்குமார்? அருண்குமார் சார். அருண்குமார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஆலங்குடியிலேருந்து அழைக்கிறேன். சரி, சந்தேகத்தை கேளுங்க. நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன் சார். நான் அடுத்து ஆட்டோகேட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து எனக்கு ஆட்டோகேட் முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆட்டோகேட் முடிச்சால் வேலை கிடைக்குமா? ஆட்டோகேட் முடிச்சதுனால வேலை கிடைக்காது.
உங்களோட டிப்ளமா பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ AutoCAD பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை வேணும்னா இந்த டிராஃப்டிங் சைட் போகும் அருண்குமார் சாரி. ஸோ நீங்கள் வந்து டிராஃப்டிங் எடுக்கணுமா டிப்ளமாக்கு அப்புறம்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா டிராஃப்டிங் வந்து பெரும்பாலும் டிராஃப்ட்மேனோட நின்றுடும். ஸோ அங்கே உங்களோட கெரியர் க்ரோத் வந்து அதோடு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சிவில் எடுத்ததுனால அது இன்ஜினியரிங் சைட் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு AutoCAD தேவை. அதுக்கும் மேலே கொஞ்சம் டிசைன் ஸ்பெஷலைசேஷனில் ஒரு 2-3 சாஃப்ட்வேர் படிக்கலாம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சைட் பார்த்தீங்கன்னா StatPro இருக்குது டிசைன் சைட். ஆர்கிடெக்சர் சைட்னா Revit ஆர் ArchiCAD நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம் இந்த சாஃப்ட்வேர் லைனில் வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சைட் ட்ரை பண்ணுங்கள். அதில் முயற்சி பண்ணி வேலை கிடைக்குமான்றதை பாருங்கள். நன்றி அருண். அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். 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 எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். உங்க பெயர்? தேவி. உங்க சந்தேகத்தை கேளுங்க தேவி. நான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிருக்கேன் ஐயா. என்னோட கட் ஆஃப் வந்து 192.5. நான் சிவில் எடுக்கலாம்னு இருக்கேன். எந்த காலேஜ்ல எடுக்கலாம், இல்ல அதுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? காலேஜ் வந்து நீங்க உங்க ஒரு பர்சனல் டெசிஷன் மாதிரி. ஏன்னா அது வீட்டிலேருந்து நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்களா, இல்லை ஹாஸ்டலில் தங்கலான்னு நினைக்கிறீங்களா, இது வீட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் எப்படின்னு பாருங்கள். பெரும்பாலும் எல்லா காலேஜுமே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வர்றது வந்து எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லிஸ்டிங் பார்த்துட்டு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காலேஜை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐயா, நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் வருகை தர பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்தில் எந்த கல்லூரியை இந்த மாணவி தேர்ந்தெடுத்தால், ஏன்னா திருச்சியில் இருக்காங்க, எந்த கல்லூரியை இந்த மாணவி தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்? இல்லை, நம்ம அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. இவர் சொல்கிற மாதிரி கோர்ஸுக்கு தான் வேல்யூவை தவிர காலேஜ் பேஸ் பண்ணி கிடையாது. இப்போ நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறச்சே அவங்க படிச்சிருக்காங்களா, என்ன கோர்ஸுன்னு தான் பார்ப்போம். இந்த காலேஜஸ்னால் அது ஒரு வகையில் ஒரு நல்ல பிரபலமான காலேஜாக இருந்தால் ஒரு வேல்யூ ஆடு தவிர அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் கிடையாது. ஃபீல்டு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன். அவங்களுக்கு சிவில் தான் ஆசையாக இருந்ததுன்னா அது எங்கே பண்ணாலும் அதுக்கு ஈக்குவல் இல்லை. பட் அவங்களோட இன்னொரு கொஸ்டின் என்ன, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. டெஃபினட்டாக சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்காது, வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நன்றிம்மா. இப்போ நீங்கள் சொன்ன பதில் இருந்து எனக்கு அந்த கேள்வி வருது. பொதுவாக ஒரு மாணவரை வேலைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு 10 மாணவர்கள் வந்திருக்காங்க. அதில் வந்து BA சிவில் முடித்த மாணவர்களே 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எந்த அடிப்படையில் அதில் ஒரு குறிப்பிட்ட மாணவரை மட்டும் நீங்கள் வேலைக்கு தேர்வு செய்வீர்கள்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவங்க பேசும்போதே த எக்ஸ்பிரஷன் இஸ் அ வெரி கீ ஃபேக்டர் விச் அது ஏன் இந்த ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா எவ்ரிதிங் ஒரு பில்டிங் வரத்துக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் கம்யூனிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்ட் டு டிராஃப்ட்ஸ்மேன், ஃப்ரம் டிராஃப்ட்ஸ்மேன் டு drawings டு த சைட் இன்ஜினியர்ஸ், site manager to the site engineers and the work supervisors to the laborers. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு ஐடியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரீச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இமீடியட்டாக எங்களுக்கு வந்து அது ஒரு அடிஷ்னல் ஸ்கில் மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது நாலேஜ் இருந்ததுன்னா இப்போது ட்ராயிங்ஸ் போடும்போது ட்ராயிங்ஸ் படிக்கிறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் அது ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதையும் தவிர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மார்க்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இதுக்கெல்லாம் விட கான்ஃபிடென்ஸ். இப்போ அவங்க ஒருத்தர் கான்ஃபிடென்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து அது ஒரு பேஷனாக பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் வி ப்ரிஃபர் தட் பர்சன் மோர் தென் ஒரு ஜாபாக பார்த்து வரதை விட. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் டிசைன் பற்றி நம்ம விரிவாக பேசிகிட்டு இருந்தோம். இடையில வந்து அதில் நேயர்கள் தொலைபேசி வந்தனால அதில் விரிவாக பேச முடியாமல் போச்சு. இப்போ அதில் வந்து என்னென்ன பயிற்சிகள் கற்றுக் கொடுக்குறீங்க, என்னென்ன மென்பொருள்களில் பயிற்சி கற்றுக் கொடுக்குறீங்க? ப்ரைமர்லி அது கோர்ஸ் முடித்த வாக்கில் அவங்க வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் ஒர்க்கு எடுத்து அவங்க பண்ண முடிகிற கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறோம். ஸோ இன்டீரியர் டிசைனுக்கு இப்போது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு தி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கூட சாஃப்ட்வேர் AutoCAD சொல்லித்தரோம், 3ds Max வருது, அண்ட் ஃபோட்டோஷாப். இது மூணும் சேர்ந்து அந்த கோர்ஸில் பண்டில் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 months கிட்ட வரும், 5 to 6 months வருது. ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி பொறுமையாக அதை ட்ரை பண்ணி அது கூடயே ஒரு ப்ராஜெக்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் அவங்க எப்படி எக்ஸல் பண்ணணுமோ அதை ட்ரை பண்ணலாம். பண்ண வாக்கில் அவங்க வெளியில் வராங்கன்னா கிட்ட இந்த ஜாப்ஸ் எங்கே போய் சேரலாம் அப்படின்னா ஒன்று அவங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை, இந்த வேலைவாய்ப்பு பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம். எங்கேருந்து நீங்கள் அழைக்கிறீங்க? சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பெயர்?
சுவாமிநாதன் சார். சுவாமிநாதன், உங்க சந்தேகத்தை கேளுங்க சுவாமிநாதன். சார் பிஆர்க்குக்கும் சிவிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சார்? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. பிஇ சிவில்னு ஒன்று சொல்றீங்க, பிஆர் ஒன்று சொல்றீங்க, ரெண்டுக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு. நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல்டு வேர் ஆன்சர் இஸ் அப்சல்யூட். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் ஓரியன்ட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். அதுக்கு வந்து பல சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் இந்த கோர்ஸ். பிஇ சிவிலில் பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு எல்லோரும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் போகிறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனுக்கு போகிறாங்க, ஆர் அசோசியேட்டட் வித் அன் ஆர்கிடெக்சரல் கம்பெனி போகிறாங்க, ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து மோர் இன்ஜினியரிங் ஓரியன்ட் இது தான் இருக்குமே தவிர அந்த அடிஷ்னல் அந்த ஒரு ஐடென்டிட்டி வர்றது இல்லை. அதனால தான் ஒரு பில்டிங் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணினதா அப்படின்றது ஒரு டிஃப்ரென்ஸ் வருது ஒரு பல பில்டிங் பார்க்குறச்சே. அது ஏன் வருதுன்னா ஆர்கிடெக்ட் அவங்க வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக தே திங்க் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வில் கோ இன்டு இட். அது ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் அதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க when it comes to non-architectural solutions. when it comes to architectural கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டுருவோம், ஒரு கான்செப்ட் எடுத்துட்டுருவோம், அதில் ஒரு தீம் இருக்கும், ஆர் இது அந்த ஒரு ஐட்டத்தையே நம்ம ரிப்பீட் பண்ணாமல் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது எப்படி. ஸோ ஒரு த திங்கிங் த வே யூ பர்சீவ் திங்ஸ் ஃபார் டு கிவ் அ சொல்யூஷன் வந்து இட் இஸ் மச் மோர் ஆர் பீன் டாட் இன் ஆர்கிடெக்சரல் கோர்ஸ். வேறஸ் இன்ஜினியரிங்கில் அது இருக்கிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக ரொம்ப ஆழ்ந்து சொல்கிறீங்க. எனக்கு இந்த சுவாமிநாதனுடைய கேள்வியே நான் கொஞ்சம் மாற்ற கேட்க விரும்புகிறேன். எது படித்தா எனக்கு வேலை கிடைக்கும்? பிஇ சிவிலா, பிஇ ஆர்கிடெக்சரா? ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்கும். நான் அதான் சொல்கிற மாதிரி ஒரு பில்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கும் தேவை, டிசைனும் தேவை. டிசைனிங் பார்ட் அண்ட் ஒரு 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 சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் கொடுக்கறது வந்து ஆர்கிடெக்ட், அந்த ட்ராயிங்கை பில்டிங் ஆக்குறது இன்ஜினியர்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒர்க்ஸ் ஹேண்ட், இட்ஸ் அ டீம் ஒர்க் டு மேக் அ பில்டிங் ஹேப்பன். ஸோ பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் மட்டும் வேரியாக இருக்கலாம். சில பேர் வந்து நான் சைட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு ஐ லைக் டு சிட் அண்ட் ட்ரா, சிட் அண்ட் திங்க். ஏன்னா இதில் திங்கிங் பார்ட் இஸ் மச் மோர் இன் ஆர்கிடெக்சரல் சைட் தேன் அப்ளையிங் மைண்ட். அப்ளிகேஷன் இஸ் இன் த இன்ஜினியரிங் சைட், பட் thinking more in the architectural side. So again it comes to the personality only. If you are நீங்க வரையறதோ or யோசிக்கிறதோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா ஆர்கிடெக்சரல் சைடு வரலாம். ஆர் எனக்கு வந்து இன்ஜினியரிங் அது வந்து நமக்கே தெரியும் அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் எனி ப்ராப்ளம், நாட் ஓன்லி ஆர்கிடெக்சரல், சில செயல்முறைகளிலிருந்தே நமக்கு புரியும். ஸோ அவங்க வந்து தே கேன் லீட் டு சிவில் இன்ஜினியரிங் சைட். பட் ரெண்டுமே வந்து தே பிளே அ ஈக்குவல் ரோல் இன் இது. பட் கிரியேட்டர் த ஐடியாஸ் ஆர் ஃப்ரம் த ஆர்கிடெக்ட், த ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் தோஸ் ஐடியாஸ் இன்டு ரியாலிட்டிஸ் பை தி இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ நம்ம இடையில பேசியிருக்கப்ப இந்த உள் அலங்காரம் மற்றும் கட்டிட வடிவமைப்பு இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் பயிற்சி பற்றி பேசியிருந்தீங்க. அந்த பயிற்சியை படித்தா எங்கே வேலை கிடைக்கும்? இப்போ அது ஒன்று வந்து நானே சொந்தமாக ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ் ஒர்க் ஆரம்பிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இது. ஸோ தென் வி ஆர் ஆன் ஆர் ஓன். இல்லை வி ஒர்க் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஸ் இன்டீரியர் டிசைனர்ஸ். ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனர் தான் வேலை. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடு சேர்ந்து இருக்கலாம், ஆர்கிடெக்ட் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம், இல்லை சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ தொலைபேசியில் இருப்பாங்க. மக்கள் வணக்கம். ஹலோ சார். வணக்கம். எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார் கம்பம்லேருந்து ஜி விமல்ராஜ். விமல்ராஜ், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன் சார், 1 இயர் ஆச்சு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் வந்து ஸ்கில் பேஸ்ல போகணும்னு விருப்பப்படுறேன் சார். எந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு டவுட். இல்லை இது ஏன் வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து 1 இயரா இங்கே சர்ச் பண்ணி தான் சார் இருக்கேன். எங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? சென்னையில பாண்ட் கேக்குறாங்க, 3 இயர்ஸ் பாண்டு அந்த மாதிரி கேக்குறாங்க. சரி. ஸ்மால் கம்பெனியா தான் இருக்கு. சரி. இன்னும் ஃபர்ஸ்ட் போறவங்க பேமெண்ட் கேக்குறாங்க. சரி. அந்த மாதிரி போக முடியல, ஓப்பனிங் வந்து அதிகமாவும் இல்ல. அதுதான் சார் இந்த ஃபீல்ட் பேஸ்ல போலாம். இது வந்து ஒரு ரொம்ப டெம்பரரி சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் மாறிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனில சேர்றது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்க நல்லா கத்துக்கலாம். மெயின் அப்ஜெக்டிவ் நீங்க என்ன பார்க்கணும்னாலும்
பெரிய கம்பெனினாலும் சரி சின்ன கம்பெனினாலும் சரி கற்றுக்க முடியுமா அப்படின்றது. அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து இருக்குது, யாரு கீழே ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் பெரிய கம்பெனிலையும் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணுறீங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் நீங்கள் ரொம்ப கற்றுக்க முடியாது. அண்ட் இனிஷியல் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிங்கன்னா தான் யூ கேன் க்ரோ, அதர்வைஸ் ஸ்டாக்னேட் ஆகிடும் கெரியர். ஸோ கம்பெனி எங்கே அப்படின்றத ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு 1 or 2 years or even 3 years பீயிங் இன் த சேம் கம்பெனி ப்ராப்ளம் இல்லை. ப்ராஜெக்ட் நல்லா இருக்கா, நீங்கள் நிறைய ஒர்க் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படின்னா இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பாண்டு கொடுக்குறதும் தப்பு இல்லை. நீங்கள் ஒரு பேமெண்ட் கொடுக்கணுனாலும் யோசிங்க. இட் மே பி வர்த் இட் இன் த லாங் ரன். ட்ரை பண்ணுங்கள். இல்லை கட்டிடக்கலைத்துறைக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏதாவது பயிற்சிகள் படித்த பிறகு? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அதுவே ஒரு நல்ல பேசிக் ஸ்ட்ராங் ஃபீல்டு. அங்கேருந்து இதுக்கு மாறணுன்ற அவசியம் கிடையாது. அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. மேபி இவருக்கு கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால சேர்றது கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா நல்ல லைஃப் செட்டில் ஆகிடலாம். இல்லை, நன்றி விமல்ராஜ். அடுத்த நேயர். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. சரி, தொலைக்காட்சி ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. உங்கள் பெயர் சொல்லுங்க. பேர் ஆர் சந்தியாங்க. சரி, சந்தேகத்தை கேளுங்கம்மா. பிஆர் இப்போ ஜாயின் பண்ணலான்னு இருக்காங்க. கோர்ஸ் 5 yearsங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் ஆர்ட்டுக்கு பொறுத்தவரையிலும்? இது கவுன்சிலிங் இந்த ஆலோசனை நேரம் என்பதால் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. எந்த கல்லூரியில் சேர்ந்தால் எனக்கு உடனே வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நல்லா கற்றுக் கொடுப்பாங்க அப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. பொதுவாக கல்லூரியில் சேர்வதற்கு முன்னால் என்னென்ன மாதிரியான தகுதிகளை பார்க்கணும், இல்லை என்ன மாதிரி கல்லூரிகளை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு கூட நீங்கள் பொதுப்படையாக சொல்லலாம். இப்போ ஆர்கிடெக்சர் ஆஃபர் பண்ணுறது எல்லா காலேஜஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை, ஒன்லி கொஞ்சம் ஃபியூ காலேஜஸ் தான் ஆஃபர் பண்ணுறது. பட் அதில் வந்து சிலது கவர்மெண்ட் அஃபிலியேட்டடாக இருக்குது, சிலது எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸாக இருக்குது. ப்ரைவேட்டில் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா இப்போது இந்த ஃபீஸ் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இப்போ முன்னாடியே கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே புக் பண்ணோம்னா தே ஹேவ் டு புக் த சீட் மாதிரி. ஸோ அது வர்த்தா இல்லைன்னா கவுன்சிலிங் போயிட்டு பண்ணலாமாங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாகவே இருக்குது. அந்த கவுன்சிலிங் போகும்போது 2 மார்க்ஸ் பார்க்குறாங்க. ஒன்று +2 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் இஸ் தட் நாட்டா எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ். இப்போது அந்த நேட்டா வந்து இட்ஸ் ரியலி காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். அதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸும் அங்கங்கே இருக்குது அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும். அந்த 2 மார்க்ஸையும் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் வருது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸும் இருக்குது. எந்த கேட்டகரியில் அவங்க வர்றாங்கன்ற ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் ஆர்கிடெக்சர் தான் போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா நேட்டா எக்ஸாமை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். கட்டாயம் அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மார்க்ஸை விட நேட்டா மார்க்ஸ் பார்க்கலாம். பட் அதை தவிர ஒரு காலேஜஸ் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணோங்கிறது வந்து கவுன்சிலிங்கில் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. அது அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு இருந்தால் கூட நமக்கு அதுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆர்வம்ன்றதே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோங்கிற ஒரு ஆர்வமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். காலேஜ் என்ன கற்றுக் கொடுக்குது இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறத விட ஸ்டூடெண்ட் எவ்வளோ கற்றுக்குறாங்கன்னா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கு 85 கேட் சென்டர் கிளைகள் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே இந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டிட வடிவமைப்பு மற்றும் உள் அலங்காரம் பற்றிய பயிற்சியை கற்றுத்தரீங்களா, இல்லை சில குறிப்பிட்ட மையங்கள் மட்டும்? இது ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இப்போ இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ கேட் சென்டரில் அந்த பயிற்சி பண்ணல. நாங்களே இப்போ எப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷலைசேஷன், க்ரியேட்டிவிட்டி ஸ்பெஷலைசேஷன் ஆகிடுது. ஸோ இன்டீரியர் டிசைனும் ஒரு க்ரியேட்டிவிட்டி, சார் சொன்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் அது நிறைய ஸ்பெஷலைசேஷன் வருது. அதை தவிர்த்து இப்போ கேடே அடுத்த லெவலுக்கு போய் ஃபேஷன் டிசைனில் அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. கார்மெண்ட் டிசைனில் இன்னொரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக இருக்குது. அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸில் இன்னொரு முக்கியமான இதுவாக இருக்குது. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா நேம்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, எல்லா ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. ஸோ கேட் சென்டரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னொரு டிவிஷன் கால்ட் அஸ் ட்ரீம் ஜோன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ட்ரீம் ஜோனில் இந்த க்ரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இப்போ இந்த ட்ரீம் ஜோன் இப்போ சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம். மிச்ச ஏரியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் டிசைன் யாராவது படிக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு வரணுன்னா சென்னைக்கு வர வேண்டியிருக்கும். இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டுடியோ வச்சு நாங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம்.
நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட் சென்டரில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரீம் டவுன் டிவிஷனுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இது நான் இந்த இன்டீரியர் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் இந்த பயிற்சியை படித்தா எவ்வளோ சம்பளத்தில் எங்கே வேலை கிடைக்கும்? இது எங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் டிவிஷன் இருக்குது. இந்த பிளேஸ்மெண்ட் மூலமாக இவங்க மாதிரி கம்பெனிஸோடு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கம்பெனியில் வந்து ஒரு வேகன்சி வருதுன்னா தான் எங்களை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் சென்னையில். ஸோ இப்போ இவங்க வந்து அதில் பதிவு பண்ணுறது ஒரு முக்கியமான சிச்சுவேஷன். ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் எனக்கு வேலை தேடணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிகிட்ட போய் பேசுகிறது ஒரு முக்கியமான கட்டம். பண்ணதுக்கப்புறம் they can start looking for ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஒரு ஸ்டார்டிங் சேலரி ஆஃப் சே 7,000 rupeesலேருந்து 30,000 rupees வரைக்கும் போகிறவங்க இருக்காங்க. இது வந்து சேலரி பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எந்த சைடு அவங்க போகிறாங்கன்றது அவங்க கையில் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 12ஆம் வகுப்போ அல்லது ஒரு இளங்கலை படிப்போ முடித்தவங்களுக்கு அந்த ஒரு உருவாக்கும் திறன் ஆர்வம் இருக்குமானால் அவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? தேர்ந்தெடுக்கலாம், நிச்சயமாக பண்ணலாம், நல்லாவும் பண்ணுறாங்க. இது வந்து பகுதி நேரமாக கற்றுத்தரீங்களா அது முழு நேரமாக கற்றுத்தரீங்களா? ரெண்டுமே இருக்குது. இப்போ பார்ட் டைம்னா 2 hours per day வரும், ஃபுல் டைம்னா 8 hours per day வருது. பகுதி நேரம்னா 6 மாதங்களா இல்லை 6 மாதம் பகுதி நேரம்னா? ஆமாம். முழு நேரமாக கற்கிற போது ஒரு 2.5 மாதம் பண்ணலாம். இந்த பயிற்சிக்கான கட்டணம் எவ்வளோ? ஒரு 60,000 rupees வருது. ஒரு அது ஒவ்வொரு சமயமும் ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கும், அது பேஸ் பண்ணி ஏதாவது ஸ்கீமில் அவங்க அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். ஐயா இப்போ சொல்லுங்கள், அதாவது வந்து இந்த உங்கள் துறையில் வந்து நிறைய இந்த ஜார்கன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்குது. இந்த இன்டீரியர் டிசைன், இன்டீரியர் டெக்கரேஷன், இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடு? இன்டீரியர் டிசைன் அண்ட் இன்டீரியர் டெக்கரேஷன்னா உள் அலங்காரம், உள் அழகெல்லாம் சொல்கிறீங்க. ஆர்கிடெக்சருங்கிறது மோர் ஆஃப் த எக்ஸ்டர்னல் இது. அது முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் இன்டீரியர் டிசைனுங்கிறது வரும்போது இட் இஸ் டிஃபைன்டு பை ஆர்கிடெக்சர். ஒரு வால்ஸ் ஆர் ஒரு ஸ்பேஸ் இட்ஸ் ஆல்ரெடி பீன் கிரியேட்டட் பை அன் ஆர்கிடெக்சர். அண்ட் இன்டீரியர் டிசைன் வந்து அது உள்ள என்ன பண்ணலாம், இட் இஸ் ஆல்சோ த பிரின்சிபல்ஸ் ஆர் சேம் பட் பவுண்டரிஸ் ஆர் லிமிட்டெட். இன் ஆர்கிடெக்சர் பவுண்டரிஸ் ஆர் நாட். தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் இன் கம்ஸ் டு இன்டீரியர் டிசைன். இப்போது இன்டீரியர் டிசைன் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. ஏன்னா நிறைய சர்வீசஸ், யூட்டிலிட்டிஸ், ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் அக்கோஸ்டிக்ஸ், இந்த மாதிரி அண்ட் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டி ஆனதுனால அதுவும் ஒரு ஈக்குவலி காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும் அது இட்ஸ் ஆஃப்டர் இன்டீரியர் டிசைன். அது வந்து மோர் ஆஃப் லைக் கர்டன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் லைட் ஃபிக்சர்ஸ், அந்த மாதிரி அது ஒரு தேர்டு ஸ்டெப்பு தான். அதனால தான் டெக்கரேட்டர்ஸ் வந்து நீட் நாட் டு ஹேவ் எனி ஆல் ஆர் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் தான். நமக்கு தேவையானதை பண்ணுறவங்க வந்து ஆல் ஆர் டெக்கரேட்டர்ஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேரமின்மை காரணமாக நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. அரங்கிற்கு வந்து நேயர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் மிக அழகாக பதில் சொன்னதற்காக மக்கள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. தாய் வீட்டு சீதனம் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். வழங்குபவர்கள் தாய் வீட்டு சுவையான சீதனம் ஆச்சி மசாலா. உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்துடன் பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா சுவராஜ் சந்திப்பு. வருண்காந்தியின் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. ஓரின சேர்க்கை தீர்ப்பை திரும்பப் பெற கோரும் பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழை. மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் மின்வேலியில் சிக்கி யானை பலி, காவல்துறை விசாரணை. திருப்போரூர் அருகிலுள்ள தண்டலத்தில் பொதுமக்கள் நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் 2 காவலர்கள் காயம், 15 பேர் கைது.